பொதுவா இந்த கைகள்லயே கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான இந்த கை அமைப்புகள் இருக்கு. 7 வெரைட்டி. இந்த 7 வெரைட்டியில நடுத்தரமான ஒரு கை அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. இது பொதுவா எல்லாருக்கும் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நடுத்தர கை அமைப்பு உள்ளவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய கை ரேகை அமைப்புகளும் அது போலவே அமையும். ஒரு ஹெரிடிட்டின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நடுத்தர கைக்கான ஒரு ஹெரிடிட்டி, ஒரு அப்ராக்சிமேட்டா சில விஷயங்கள் அந்த ரேகைகள் அவங்களுக்கு பலமா அமையும். அது எப்படிப்பட்ட ஒரு பலமா அமையும்னா, அந்த மாதிரி நடுத்தர கை அமைப்பை உள்ளவங்கெல்லாம் டீச்சர்ஸா இருப்பாங்க, ஆசிரியர்கள். அப்புறம் ஆர்டிஸ்ட், கலைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் அந்த நடுத்தர கை தான் இருக்கும். அது மாதிரி எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அதே மாதிரி சில பேருக்கு இந்த நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள், பொதுநல தொண்டுல ஈடுபடக்கூடியவங்க அவங்க, அப்புறம் இந்த வாக்கு சாதுரியமா பேசக்கூடியவங்க, விவரமா பேசி எதனையும் வெற்றி அடையக்கூடிய, தர்க்க சாஸ்திரத்துல ரொம்ப திறமையானவர்கள், அதுபோல ரொம்ப டேலண்டாகவும் இன்டலெக்சுவலாகவும் அதே நேரத்தில் ஒரு பக்தி ஈடுபாடு உள்ளவர்களாகவும் நல்ல புகழ் மிக்கவர்களாகவும் அதிகமா அந்த டிராவல் பண்ணக்கூடியவங்களாகவும் நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய திறமை உள்ளவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. யாருக்கு? இந்த நடுத்தரமான கை அப்படின்னு சொல்றோம்ல அது. சரிங்க, கையினா பொதுவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இதில் நான் எப்படி நடுத்தர கைன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு எப்படி இந்த சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்றோம், மற்ற சாஸ்திரத்தை வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்றோம், ஜோதிடத்தை வச்சு அவருடைய குணநலன்கள், அவருடைய உருவம், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்றோமோ, அது மாதிரி இந்த கையை வச்சும் அவருடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த கை நடுத்தர கையா தான் அவருக்கு இருக்கும். அது எப்படி இருப்பாருன்னா, இவரோட உடல்ல அதாவது இந்த சருமம்னு சொல்லுவாங்க. சருமம்னா தோல். இது அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குமா. பொதுவா இந்த லேடிஸ்க்கு எப்படி இருக்கோ அப்படிதான் ஜென்ஸுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும், சாஃப்ட். அதே மாதிரி ரொம்ப ஒரு சலனம் மிக்க மனம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அது 2 வகையில சொல்லலாம். பாசிட்டிவ்னா, இப்போ ஒரு கவிஞர் இருக்காரு, ஒரு கற்பனைக்காக அப்படியே அதுல லயமா இருப்பாரு. ஒரு சலனம்னா என்ன? ஆராய்ச்சி மனப்பான்மையில இருப்பாங்க. அது ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, கலைஞர்களா இருந்தாலும் சரி, எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் கற்பனை வளமும் சேர்ந்து இருக்கும். இப்ப கற்பனைனால என்ன? யதார்த்தத்திலிருந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போறது, மூளையை அங்க செலுத்துறது, மனதை அங்க செலுத்துறது, அது மூலமா வரக்கூடிய விஷயத்த ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றது, அந்த ஃபேப்ரிகேட்டிங் மைண்டு அவங்ககிட்ட இருக்கும். அப்ப அது ஒரு சலனம் தானே. இதோட சேர்க்கலாமா, அதோட சேர்க்கலாமா, இந்த வரியை சேர்த்தா இப்படி பாட்டு இந்த கருத்து வருமா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட அந்த நுட்பம் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும். அதாவது சலனமான ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கை விரல்களை அப்படி நீட்டி அப்படி மடக்கி அழுத்தி பார்த்தால் நடுத்தரமானதாக காணலாம். கை அப்படி மடக்கும் போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மடங்குதுன்னா, இப்போ சில பேருக்கு இப்படி மடங்கும், சில பேருக்கு இப்படி ஃபுல்லாக மடக்க முடியாது, சில பேருக்கு ரொம்ப இதாக மடங்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த நடுத்தர கைன்றதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த கை நல்லா உப்பி ஒரு சதைப்பற்றோட இருக்கும், அப்படி சாஃப்டா இருக்கும். அப்படி தொட்டிங்கன்னா சாஃப்டா இருக்கும்.
விரல்கள்லாம் வந்து நல்லா இந்த நீள நீளமா இல்லாம நல்லா உருட்சியா இருக்கும். உள்ளங்கையில வந்து அதிக ரேகை தென்படாது. பொதுவா இந்த நடுத்தர கைக்காரவங்களுக்கு கையில ரேகை ஜாஸ்தி இருக்காது. ஒரு 4 ரேகை இருக்கும், அவ்வளவுதான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரேகையா இருக்கும், கையில ஒரு 1000 ரேகை இருக்கும். அவ்வளவு குழப்பம் இருக்கும்னு அர்த்தம் அவருக்கு. இந்த ரேகைகள் கொஞ்சம் கரெக்டா அளவோட இருக்கும். அவரெல்லாம் அந்த கை நல்லா உப்பி இருக்கும். சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஐபி கை மாதிரி இருக்கும். அவருக்கு நீங்க கை கொடுத்தீங்கன்னா அவர் கை ஒரு சாஃப்டா ஒரு மிருதுவா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி சில சமயம் வந்து அவங்களோட வாக்கு பளிச்சிடும். அந்த மாதிரி கை உள்ளவங்களுக்கு வாக்கு பளிச்சிடும். நல்ல ஒரு பொறுப்பு, இந்த மாதிரி புத்தி, இதெல்லாம் வந்து ஒரு விசேஷமா இருக்காது. ஆனா அதே நேரத்துல, அதாவது இந்த அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிறவர். இப்போ ஒரு கவிஞர் இருக்காரு, அவரோட மனைவிகிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்க? ஆமா, அவர் அந்த காபி டம்ளரை குடிச்ச இடத்துல வச்சுட்டு போயிடாரு, நான் தான் போய் எடுக்கணும், அதை அப்படியே போட்டு வச்சுறாரு, இதை இப்படியே செஞ்சு வச்சுருவாருன்னு குறையா சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இவருடைய தீவிரம் முழுக்க அந்த அந்த தொழில் ரீதியான அந்த ஈடுபாட்டில் இருக்குமே ஒழிய, இவருடைய ஆர்வம் முழுவதும் அதுல இருக்கும். அதனால அவங்க அந்த குறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாணவர்களும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பொறுப்பில்லாத மாதிரி இருக்கும். பட் ரொம்ப திறமையான ஒரு நபர் தான் வச்சுக்கோங்களேன். நடுத்தரமான கை அமைப்பு உள்ளவங்க ஓரளவுக்கு நாட் பேடுன்னு சொல்லலாம்.